இக்கதையின் பெயர் போய் சொல்ல கூடாது. ஒரு கிராமத்தில் ராஜு என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் எப்போதும் போய் சொல்லி விளையாடுவான். ஒரு நாள் ராஜு தனது கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த காட்டுக்கு போனான். அங்கே ஆடு மேய்ப்பவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ராஜுவுக்கு திடீரென ஒரு கெட்ட யோசனை தோன்றியது. அவன், "ஓ நாய், நாய் வந்துவிட்டது" என்று கத்தினான். கிராமத்தார் அவன் சத்தத்தை கேட்டதும் உடனே ஓடிவந்தார்கள். அவர்களை பார்த்த ராஜு சிரித்து கொண்டே, "பொய், நான் ஏமாத்தினேன்" என்றான். அடுத்த நாள் ராஜு மீண்டும் அதே பொய்யை கூறி, "நாய் வந்துவிட்டது" என்று கத்தினான். கிராமத்தார் மீண்டும் ஓடிவந்து இது ஒரு பொய்யென்று அறிந்ததும் அவர்களும் கோபமாக வீட்டிற்கு பின்வந்துவிட்டார்கள். மூன்றாம் நாளில் உண்மையில் ஒரு நாய் வந்தது. அது ஆடுகளை தாக்க ஆரம்பித்தது. ராஜு மயங்கி, "உதவுங்கள், நாய் வந்துவிட்டது" என்று அவன் கூப்பிட்டான். ஆனால் அவனது புழுதியான பழக்கத்தை நம்பாத கிராமத்தார் யாரும் அவனுக்கு உதவவில்லை. நாய் ஆடுகளை தாக்க ராஜு நிச்சயமாகவும் வருத்தமாகவும் உணர்ந்தான். அதற்கு பிறகு ராஜு உணர்ந்தான், பொய் சொல்லும் பழக்கம் நம் வாழ்க்கையில் ஒரு நாளும் நன்மை செய்யாது, உண்மை மட்டுமே நிலைத்து நிற்கும். இந்த கதை நமக்கு எப்போதும் பொய் சொல்லக்கூடாது என்பதையும், ஒருமுறை நம்மை பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றினால் நம்முடைய சொந்த சொற்கள் கூட நம்பப்படாது என்பதை உணர்த்துகிறது.